السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين، أما بعد. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. இறைவா, எங்களுக்கு பயன் தரக்கூடிய கல்வியை தந்தல் புரிவாயாக. உன்னுடைய இல்லத்திலே உன் மூலமாக எங்களுக்கு எந்த கல்வியை வழங்க நாடுகிறாயோ அதை ஹைரோடு வழங்கல் புரிவாயாக. பிஜாஹி சையதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த முஹல்லாவாசிகளுக்கு செய்த பல இஹ்சானாத்துகளில் ஒன்று சில்சிலே நூரியாவை கொடுத்தது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த சில்சிலே நூரியாவை நாம் தொடர்படுத்தி கொள்ள, பயன்படுத்தி கொள்ள, அதிலிருந்து ஃபுயூதாத்துகளையும் பரக்காத்துகளையும் அனுபவித்து கொள்ள அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட பல ஜாத்துகளில் ஒன்று இஸ்மாயில் நூரி நவ்வர் அல்லாஹு மர்கதஹு. அதை பயன்படுத்தி கொண்டவர்கள் இன்னைக்கு ராஹத்தா வாழ்கிறாங்க. அந்த ஜாத்திலிருந்து யாரெல்லாம் பயன்பெற்று கொண்டார்களோ அல்லாஹ் கண்ணியத்தோடு வாழச் செய்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஜாத்துடைய நிஸ்பத்திலே அல்லாஹ் எந்தெந்த நாரையெல்லாம் இணைக்க செய்தானோ அது இன்றும் மணக்கத்தான் செய்கிறது. அந்த வகையிலே வல்லாஹி அல்லாவின் மீது சத்தியம் செய்து சொல்லுகிறேன், பேசுவதற்கோ திறமைகளை காட்டுவதற்கான மேடை இது அல்ல. அவர்களிலிருந்து அல்லாஹ் அவர்களுடைய துவா பரக்கத்தை கொண்டு என்னையெல்லாம் ஒரு ஆளாக்கினான். அதற்கு நன்றி செலுத்தும் ஒரு மேடையாகத்தான் இதை நான் கருதுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஹைதராபாத்தில் ஓத போகிறேன்னு தெரிஞ்சவனே சந்தோஷப்பட்ட ஜாத்துகளில் முதல் ஜாத்து இஸ்மாயில் நூரி நவ்வர் அல்லாஹு மர்கதஹு. காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்ந்தவர்களாக ஒருவரை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த முஹல்லாவுக்கே ஒரு உதாரணம் என்று சொன்னால், இன்று வரை எங்களுடைய வீட்டுகளில் வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் என்று உதாரணத்தை சொல்லுவார்கள் என்றால் அது சாச்சாவை போன்று வாழ்ந்தான் சொல்கிறாங்க. வேற எத்தனையோ பேர் இருக்கலாம். சாதாரணமான எளிமையான முறையிலே தன்னுடைய வாழ்நாளிலே எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் முன்வைத்து வாழ்ந்தவர்கள் அலைஹி ரஹ்மத் ரிதுவான். தன்னுடைய வாழ்நாளிலே வேறு எந்த ஒரு குறிக்கோளையுமே அவர்கள் பெரிதாக நினைத்ததல்ல. பெரிய வீடு கட்டணும், பங்களா கட்டணும், பெயருக்கோ புகழுக்கோ வாழ்ந்த ஜாத்தல்ல அது. உண்மையிலே இஸ்மாயில் சாச்சா நவ்வரல்லாஹு மர்கதஹு அவர்களுடைய கராமத்துகள் என்று ஒரு பட்டியலிட்டால் அதிலே முதன்மையாக வரக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களில் ரியாவும் கிபுரும் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் இல்லவே இல்லை. எந்த ஒரு அமல் செய்தாலும் சாதாரணமாக எல்லாரும் அவங்க தொழும்போது பார்த்துருப்பீங்க, ஹஷியத்தில் அவர்களுடைய உடல் நடுங்கி கொண்டே தொழுவார்கள். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா தெரியும். தொழுகையில் தொழுவாங்க. அல்லாஹ்வுக்கு முன்று நின்று இபாதத்து செய்து ஃபஹ்ரும் ஒரு பெருமையும் அடையக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுக்கு எல்லா இபாதத்தையும் செய்தும் அல்லாஹ் எங்க பிடிச்சிருவானோன்னு பயத்தில் தொழுகைகள் அவர்களுடைய கைகள் அசையும் அசைவை படுத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அவங்க எப்படி பயந்து பயந்து தொழுகிறாங்க. தன்னுடைய வாழ்நாளிலே அல்லாஹ்வை மட்டும் முன்வைத்து வாழ்ந்தவர்கள் இஸ்மாயில் சாச்சா நவ்வர் அல்லாஹு மர்கதஹு. அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை மென்மேலும் உயர்த்தி தருவானாக. தன்னுடைய வாழ்நாளில் பாவத்தை செய்த பாவ சிந்தனை கூட அந்த அளவுக்கு அவங்களுக்கு வரல. ஒரு சிஃபத்தும் ஒரு மாசூமான ஒரு சிஃபத்தில் வாழ்ந்தவங்க. இந்த உலகத்துடைய டெக்னாலஜி தெரியாது. ஒரு சாதாரணமாக எந்த ஒரு உலகத்துடைய வேலையில் செய்யணும், சின்ன பையனை கூப்பிட்டு நான் பார்த்துருக்கேன். அவன் 8ஆவதோ 9ஆவதோ படிச்சுட்டு இருப்பான். அவனை கூப்பிட்டு பெரிய பெரிய விஷயம் கேட்பாங்க. ஓ அப்படி போகணுமா, அங்கே இது செய்யணுமா. என் தங்கச்சி கல்யாணத்தில் ஒரு ஹெட்ஃபோன் மாட்டியிருந்தேன், ப்ளூடூத்து. 2 நாளோ 1 வாரம் கழித்து நான் இங்கே வந்திருக்கேன், பள்ளிக்கு வரேன். அப்போ என்னை கூப்பிட்டேப்பா நீ காதில் மாட்டிருந்தியே அது எவ்வளவுப்பான்னு கேட்டாங்க. 1000மோ 2000மோ. நான் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். அவங்க கடைசியில் கேட்குறாங்க, எப்பத்திலிருந்துமா உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது? எனக்கு அப்போ தான் புரியுது.
அவங்க என்ன கேட்க வராங்கன்ட்டு. எப்பத்துல இருந்துப்பா உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு? நான் என்ன சாச்சா சொல்றீங்க? எனக்கும் காது கேட்கலப்பா, எனக்கும் ரொம்ப கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குதுப்பா. நீ மாட்டிருக்கல, அது காதுக்கு உள்ள அடங்கின மாதிரி இருக்கு, எனக்கு ஒன்று வாங்கி தெரியா? அப்பதான் நான் சொல்றேன், சாச்சா இது காது கேட்காத மிஷின் இல்லை, இது ஃபோன் வந்தாக்கா அப்படியே அட்டன் பண்ணாம கையில தூக்கி வச்சு பேசாம அப்படியே பேசுற மிஷின் சாச்சா. ஓ அப்படியாப்பா. இந்த உலகமே வாழாம தெரியாமல் இந்த உலகத்தில் ஜெயித்து சென்ற ஜாத்து சாச்சா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பெரிய ஒரு ஆலிமோ, ஒரு பெரிய ஒரு பள்ளியுடைய ஹத்தீபோ அப்படித்தான் ஆகி இந்த உலகத்திற்கு ஹிதமத்து செய்ய வேண்டும் என்று அல்ல. சாதாரணமா ஒரு பாயில உட்கார்ந்து பிள்ளைங்களுக்கு அலிஃப்லாம்ல இருந்து வண்ணாசு சொல்லி கொடுத்த ஒரு வலியுல்லாவை பார்க்கணும்னா அவங்கள பார்க்கலாம். தஃப்சீருடைய கிளாஸ் அல்ல, அல்லது பெரிய முஹத்திஸீன் தர்ஸே ஹதீஸுடைய கிளாஸ் நடத்தல. ஆனா இன்று முஃபஸ்ஸிரீன்களுக்கும் முஹத்திஸீன்களுக்கும் உதாரணமாக ஒன்று, அவர்களுக்காக முஃபஸ்ஸிரீன்களும் முஹத்திஸீன்களும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வலியுல்லாவுக்கு ஒரு மேடை அமைத்து பேசப்படுகிற அளவுக்கு ஜெயித்த வாழ்க்கையை வாழ்ந்து சென்றவர்கள் இஸ்மாயில் சாச்சா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களை போன்று நம்மையும் வாழ வைப்பானாக. அவங்கள மாதிரி வாழ்றத ஒரு லேஸ் அல்ல. தன்னை முற்றிலும் தன்னுடைய அல்லாஹுக்காக ஃபனா செய்தவர்கள். அதனால தான் அல்லாஹ் இன்னைக்கு பள்ளிவாசல்ல மேடை போட்டு அவங்கள பக்காவாக்குறான். ஜி அல்லாஹ் அவர்களுடைய பக்காவை அவர்களை போல வாழ்வதனால் கிடைக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? நாம் மறைந்தாலும் நம் பேச்சை அல்லாஹ் மறைய வைக்க மாட்டான். நாம் அல்லாஹ் நம்முடைய ஜாத்தை மறைய வைத்தாலும் நம்முடைய ஜிக்ரை மறைய வைக்க மாட்டானாம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எந்த ஒரு செயலை செய்வதில் அல்லாஹ் இதை பொருந்திப்பானா? இப்ப அல்லாஹ் ரசூலுக்கு இது பிடிக்குமா? அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமா வாழுங்கப்பா, அல்லாஹ் ரசூலுக்கு எப்ப என்ன சொன்னாலும், ஒரு கடை திறக்கிறதா இருந்தாலும், ஒரு பிசினஸ் பண்றதா இருந்தாலும், ஒரு ஊர்வலிக்கு போறதா, அல்லாஹ் ரசூலுக்கு பொருந்தி வாழுப்பா, அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமா வாழுப்பா. தன்னுடைய வாழ்நாளுடைய முக்கிய குறிக்கோளாக அந்த மக்சதே ஹயாத்தை மட்டுமே பற்றி பிடித்தவர்கள் இஸ்மாயில் சாச்சா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நண்பர்களே, அவருடைய வாழ்க்கையை பேசுவதனாலே நம்முடைய ஈமானிலும் நம்முடைய தக்வாவிலும் அல்லாஹ் இஸ்தியாதை கொடுக்கிறான். அவங்கள ஒண்ணுமே இல்லை, நம்ம இப்ப குர்ஆனை பேசல, ஹதீஸுடைய எந்த ஒரு தர்ஸும் நடத்தல. இஸ்மாயில் சாச்சா எப்படி வாழ்ந்தாங்கன்னு பேசுற மஜ்லிஸ்ல அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொல்லுங்கள், ஈமானுடைய கைஃபியத் மாறுதா இல்லையா? அல்லாஹ் வேற எதுவும் பெரிய முத்தகீன்கள் முஹ்சினீன்கள் அல்ல. இஸ்மாயில் சாச்சான்னு ஒரு டாபிக் வச்சாக்கா நமக்கு ஏதாவது ஒரு அசர் கைஃபியத் மாறுதா இல்லையா? இதுதான் வலியுல்லா. உண்மையிலே இதுதான் வலியுல்லா. வலியுல்லாக்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை வாழ்ந்து காண்பித்தார்கள் சொல்றேன்ல. இன்று வருங்காலத்திற்கு பாடமாக எடுக்கப்படுகிற ஒரு சப்ஜெக்ட் என்றால் இஸ்மாயில் சாச்சா நவ்வரல்லாஹு மரகதஹு. நண்பர்களே, அந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள் என்று சொல்லலாம், அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அஞ்சி வாழ்ந்தவர்கள் என்று சொல்லலாம், அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அடிபணிந்து வாழ்ந்தவர்கள் என்று சொல்லலாம். அல்லாஹ் அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களுடைய எல்லா விதத்திலும் அவர்களை உயர்வாகவே, எந்த வகையிலும் அல்லாஹ் அவர்களை தாழ்த்தல. பெரிய கராமாத்துகளில் இதுவும் ஒன்று. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு வாழ்பவனுக்கு அல்லாஹ் நிச்சயமாக சொர்க்கத்தை கொடுக்கிறான். யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா. இது போதும், ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. தானா வரும்னு ஷேഖ்மார்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ்வை பொருந்தி கொண்ட அடியாராகவும் அல்லாஹ்வால் பொருத்தம் பெற்ற அடியானாகவும் ஒரு அடியான் மாறிவிட்டால் போதும், தானா சொர்க்கம் கிடைக்குமா? அப்படி தன்னுடைய வாழ்நாளிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக மட்டும் வாழ்ந்தவர்கள் என்றால் இஸ்மாயில் சாச்சா நவ்வரல்லாஹு மரகதஹு. இந்த மேடையிலே அல்லாஹ் அத்தய்யிபாத்துல் தய்யிபீன் என்பதை போல அவர்களுக்கு கொடுத்த துணைவியும் அல்லாஹ் சிறந்த துணைவியாக கொடுத்தான். அல்லாஹ் அவர்களுடைய மன்னரையும் சொர்க்கத்து பூஞ்சோலையாக ஆக்கி தருவானாக. தன்னுடைய அவங்க அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இனிமேல் பார்க்கறது கஷ்டம். வெறும் ஒரு மின்ட் டீ, அவங்களுக்கு பிடிச்சது புதினா டீ, அதை குடிச்சுக்கிட்டு பர்மாலேருந்து கதையை ஆரம்பிப்பாங்க. பர்மாலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு கதை வரைக்கும் அந்த மாதிரியான ஒன்றுமே தெரியாத, உலகமே தெரியாத பெண்மணிகளையும் நான் பார்த்ததில்லை. அல்லாஹ் அந்த குடும்பத்தை சீரமோடும் சிறப்போடும் ஆக்கி தருவானாக. அப்படிப்பட்ட ஒரு சிஃபத்துக்குரிய, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய ஹஷியத்தையும் முஹப்பத்திற்கும் உருவமான ஒரு ஜாத்து தான் இஸ்மாயில் சாச்சா நவ்வரல்லாஹு மரகதஹு. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களுடைய நிஸ்பத்தை கொண்டு
பயன்பெற்று கொண்ட எல்லா நபர்களையும் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹ் வெற்றி பெறச் செய்வானாக. அவர்களை போல வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு எல்லளவு பாக்கியத்தையாவது கொடுப்பானாக. அவர்கள் எப்படி தன்னுடைய ஷேகுக்கும் தன்னுடைய ரசூலுக்கும் தன்னுடைய இறைவனுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் நமக்கும் நசீபாக்கி தருவானாக. அல்லாஹ் கியாமத் வரை இந்த பெயரை ஆபாதாக ஆக்கி தருவானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.